செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கிரிக்கெட் விளையாடும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த பொறியியல் மாணவர் லாஸ்பேட்டையில் சோகம். ரெட்டியார்பாளையத்தில் மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மக்கள் அச்சம். ரேஷன் கார்டு வழங்க கோரிக்கை. குடிமைப்பொருள் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடியற்காலையில் தீப்பிடித்து எரிந்த மீனவர்களின் வலைகள். 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம். இனி விரிவான செய்திகள். கிரிக்கெட் விளையாடும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவரால் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் சோகம் ஏற்பட்டுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை முல்லை வீதியை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவரது மகன் கிஷோர் 24 வயதான இவர் பொறியியல் படிப்பு படித்து வந்துள்ளார். இவர் தனது நண்பர்களோடு லாஸ்பேட்டை மைதானத்தில் இன்று காலை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நண்பர்கள் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிக்கெட் விளையாடிய போது பொறியியல் கல்லூரி மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையத்தில் மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த 11ஆம் தேதி காலை கழிவுநீர் குழாய் இணைப்பில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் ஒரு மாணவி உட்பட 3 பெண்கள் பலியாயினர். மேலும் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதுநகர் 3வது தெருவை சார்ந்த புஷ்பராணி என்பவர் இன்று காலை திடீரென்று மயக்கமடைந்து விழுந்தார். மேலும் 5 பேர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் விஷவாயு கசிந்ததால் 6 பேர் மயக்கம் அடைந்தார்களா அல்லது வேறு காரணமா என்று பரிசோதனை நடத்தி முடித்த பின்னரே தெரிய வரும். இதனிடையே பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி சார்பில் புதுநகரில் உள்ள வீடுகளில் கழிவுநீர் குழாய்கள் சரி செய்யும் பணி இன்று நடைபெற இருந்தது. ஆனால் அந்த பணிகள் நடக்காததால் அப்பகுதி பெண்கள், குழந்தைகள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரேஷன் கார்டு வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் குடிமைப்பொருள் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலம் காலங்காலமாக தகுதியானவர்களுக்கு ஏற்றவாறு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய சிவப்பு நிற குடும்ப அட்டை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதிக எண்ணிக்கை அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இது சம்பந்தமான புகார்களின் அடிப்படையில் இந்த துறையின் செயலர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டித்ததோடு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வழங்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் நிறுத்த உத்தரவிட்டார். இதனால் கடந்த 3 மாதங்களாக இந்த துறையில் பணிகள் நடைபெறவில்லை. இதனால் புதிதாக குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை பெற வேண்டி விண்ணப்பித்தவர்கள் உணவு பங்கீட்டு அட்டை கிடைக்காமல் அவதிக்குள்ளாயினர். இதனை கண்டித்து இத்துறையில் நிலவும் சீர்கேட்டை சரி செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்புகள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அறிந்த போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. தொடர்ந்து துறை செயலர் முத்தம்மா தொலைபேசி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் தொடர்பு கொண்டு இன்று அல்லது நாளைக்குள் சிவப்பு ரேஷன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்தே போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வலை திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பனித்தீட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களான கோவிந்தன், கலைமுரசு, கோவிந்தன் ஆகிய 3 பேர் நேற்றைய தங்களது வலைகளை சீரமைத்தனர். சீரமைத்த வலைகளை அவர்கள் பனித்திட்டு சமுதாய நலக்கூடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றனர். இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் வலைகள் திடீரென்று தீப்பிடித்து எரிந்துள்ளதா. அங்கிருந்த மீனவர்கள் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உடனே அவர்கள் இது குறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கும் பாகூர் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர்.
இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேதமடைந்த வலையின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. நாளை மீன்பிடிக்க செல்ல உள்ள நிலையில் சமூக விரோதிகள் யாராவது வலைக்கு தீ வைத்தனரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரண நிதி வழங்கினார். புதுவை சாரம் டிஆர் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசனின் மகள்கள் மேனகா மற்றும் லேகா, சாரம் பாலாஜி நகரை சேர்ந்த செந்தில்குமாரின் மகன் கிஷோர், எல்லைப்பிள்ளைச்சாவடியை சேர்ந்த முருகையனின் மகன் நவீன் ஆகியோர் கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி பழைய துறைமுக பகுதியில் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 20 லட்சம் அளவிலான கருணை தொகையை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றதா. முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் காசோலையை பயனாளிகளுக்கு வழங்கினார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். புதுவை சட்டசபையில் காவல்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் போதைப் பொருள் விற்பனை, கொலை போன்றவற்றை தடுக்க ஆபரேஷன் திரிசூலம் மற்றும் விடியல் திட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதவாறு போக்குவரத்து போலீசாரை நியமித்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காலை மாலை நேரங்களில் கூடுதலாக போலீசாரை போக்குவரத்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை விற்கும் கும்பலை கண்காணித்து பிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் காவல்துறையில் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு, காவலர்களுக்கு காலகட்ட பதவி உயர்வு வழங்குவது, காவல் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் காவல்துறை செயலர் கேசவன், ஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நாரா சைதன்யா, சுவாதி சிங், காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம், சுபம் கோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துபாய் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 41 இந்தியர்கள் பலியாயினர் என்ற துயர செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பிற உதவிகளை வழங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகமும் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் புதுவை மக்கள் சார்பில் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். இந்திய அரசின் மீன்வள அமைச்சகத்தின் துணை ஆணையர் ஆணையின்படி கடல்சார் மீன்வளங்கள் நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில், அதனை பாதுகாக்கும் வகையிலும் கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியது போல இந்த ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தடைக்காலத்தில் படகுகளில் உள்ள பழுதை நீக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. கடலுக்கு செல்ல புதுவை மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். இதற்காக படகுகளில் எரிவாயு நிரப்புவது, ஐஸ் கட்டிகள் ஏற்றுவது, உணவுக்கான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதி சடங்குகள் முடிந்தும் பொதுமக்கள் வீட்டிற்கு செல்லாமல் சாலையிலேயே இருந்தனர். அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆறுதல் கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து 3 பேருக்கும் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றதா. இறுதி ஊர்வலம் முடிந்த பிறகும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து விஷவாயு இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டையின் உள்ளே நெருப்பை கொளுத்தி உள்ளே போட்டு கேஸ் வாயு எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆல்பா பள்ளி மாணவர்கள் நீட் தேர்விலும் சாதனை படைத்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை மகாலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2023-24ஆம் ஆண்டில் நீட் தேர்வில்
அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாணவர் இளங்கோவன் 683 மதிப்பெண்களும், மனோஜ் என்கிற மாணவன் 655 மதிப்பெண்களும், அப்துல் அபின் 625 மதிப்பெண்ணும், ஜெகன் என்கிற மாணவன் 615 மதிப்பெண்களும், திருக்குமரன் 610 மதிப்பெண்ணும், குகன் 570 மதிப்பெண்ணும், தினேஷ் 521 மதிப்பெண்ணும், பிரியவர்ஷினி 581 மதிப்பெண்ணும், ரம்யாஸ்ரீ 437 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நீட் தேர்வை எழுதிய 90 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆல்பா பள்ளியின் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். டோனி அண்ட் ஹை சலூன் திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அண்ட் கை ஹேர் டிரெஸ்ஸிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கியுள்ளதா. தனது சேவைகளை அது செய்து வருகிறதா. இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங், ஹேர் டிரெஸ்ஸிங், மேக்கப், தெரபி, ஃபேஷியல், மெடிக்கூர், பெடிக்கூர் உள்ளிட்டவை செய்து தரப்படுகிறதா. இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் நேற்று திறக்கப்பட்டதா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் டோனி அண்ட் ஹை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன்ஸ் குரூப் இயக்குனர் சாம்பால் மற்றும் பால்சன் குரூப் CEO மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், பெரியபேட், ஒதியம்பட்டு, தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை பகுதிகளில் உள்ள ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளிக் கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இந்நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தைலாபுரத்தில் பாமக நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறதா. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடுவது குறித்த நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் பகுதியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் நடைபெற்றதா. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GK மணி, மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியதாகவும், இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவெடுத்த பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6615 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 922 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கிரிக்கெட் விளையாடும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த பொறியியல் மாணவர், லாஸ்பேட்டையில் சோகம். ரெட்டியார்பாளையத்தில் மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி, மக்கள் அச்சம். ரேஷன் கார்டு வழங்க கோரிக்கை, குடிமைப் பொருள் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடியற்காலையில் தீப்பிடித்து எரிந்த மீனவர்களின் வலைகள், 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.